ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் ஹெஹல்பத்தர பத்மேவை செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஹெஹல்பத்தர பத்மேவை குற்றப்புலனாய்வு துறை அதாவது சிஐடி இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தது. இதன்போது இடம்பெற்ற விசாரணையை தொடர்ந்து கொழும்பு பிரதான நீதிபதி அசங்க எஸ் போதரகமவால் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக இருக்கின்றது. பாதாள உலக குழு தலைவரான கணேமுல சஞ்சீவ படுகொலையின் பிரதான சூத்திரதாரியாக ஹெஹல்பத்தர பத்மே செயல்பட்டுள்ளார் என்பது காவல்துறை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இடம்பெற்ற விசாரணைகளில் ஹெஹல்பத்தர பத்மே சர்வதேச காவல்துறை மற்றும் இந்தோனேஷிய காவல்துறையினரின் கூட்டு நடவடிக்கையின் மூலம் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட அவர் மற்றும் அவரது சகாக்கள் கடந்த 2025 ஆகஸ்ட் மாத இறுதியில் பலத்த பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பத்மே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இவர் மீது சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல், பாரிய பண மோசடி, கொலைகள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டும் இருக்கின்றன. இதன்படி இந்த வழக்கில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கும் தொடர்புகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்தும் இருக்கின்றார்கள். பத்மி வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் T56 ரக துப்பாக்கிகள், மைக்ரோ பிஸ்டல்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான தோட்டாக்களை காவல்துறையினர் கைப்பற்றியும் இருக்கின்றார்கள். நுவரெலியா பகுதியில் பத்மேவின் நிதியுதவியுடன் வெளிநாட்டவர்களால் நடத்தப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பு நிலையம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சட்டவிரோத சொத்துக்கள் ஒழிப்பு பிரிவினரால் இவருக்கு சொந்தமான 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணிகள் மற்றும் கட்டடங்கள் முடக்கப்பட்டும் இருக்கின்றன. இந்த நிலையில் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான கால அவகாசம் இன்று நிறைவடைந்ததை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்ற உத்தரவின்படி பத்மே செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.